ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கர் 75 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல செம்மண் பூமிங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு பக்கத்தில் சாலையூர் 4 ரோட்டுக்கு நியர்பையாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 3 ஏக்கர் 75 சென்ட். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 26 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் இல்லைங்க, அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துக்கும் ஊருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. அதே போல் இந்த இடத்த தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம கேதையரும்பூர், அதே போல் செம்படப்பட்டி வரைக்கும் நம்ம அப்படியே ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போக முடியும். அதுக்கு நியர்பையாக தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஃபேஸில் இருந்து நமக்கு ஒரு 12 அடி பாதை செப்பரேட்டாக கிடச்சிருதுங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டியே இந்த இடத்தோட மண்ணு தான். மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல செம்மண் பூமி வேணும், அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு வேணும், ஊரடி தோட்டமாக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புக்கும் தகுந்த மாதிரி இந்த விவசாய நிலம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பக்கத்துலலாம் எந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கேயே வந்து ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே கூட நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வீடியோவோட எண்டில் வந்து காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா அவங்களோட விவசாய நிலத்தில் வந்து மிளகா வந்து பயிரிட்டிருக்காங்க. அது போல் வந்து மக்காச்சோளம் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து நிறைய வந்து விவசாயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்னந்தோப்பு, அதே போல் வந்து பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி விவசாயம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். பக்கத்தில் ஆளுக இருக்கிறதுனால நம்மளும் இங்கே வந்து ஒரு வீடு கட்டி நம்ம ஃபேமிலியாக ஸ்டே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிலையும் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லலாம் நல்ல தோட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலுக்கே கால் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக நம்மளோட இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்தோட கேணியை பொறுத்த வரைக்கும் 4ல் 1 பங்காக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா கேணியை தூர்வாடுறதுக்கு வந்து எல்லா பேருமே செலவு பண்ணி கேணியை வந்து தூர்வாரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடத்துக்குள்ளே வந்து தண்ணி பாயறதுக்கு தகுந்த மணிக்க பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல டார்க் ரெட்டில் செம்மண் பூமி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. அதே போல் பட்ஜெட் வைஸாகவும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருது. அதே போல் இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் தான். இந்த தென்னை மரத்தில் இந்த மக்காச்சோளம் போட்டிருக்கிறது நம்மளோட இடம் தான். அதே போல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே பின்னாடி பனைமரம் தெரியுது பார்த்திங்களா, அங்கேருந்து வரும். அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அதே போல் இந்த வரப்பு வரைக்கும் அப்படியே நல்லா சமுக்கமாக பாக்ஸ் சேஃபில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்தோட மண்ணை பாருங்கள், மண் மட்டுமே உண்மையிலே வந்து நிறைய இடங்கள் நாங்களுமே விசிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே டார்க் ரெட்டில் சூப்பராகவே கிடச்சிருக்கு. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். வீடியோவில் பாருங்களேன். அதே போல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி கையெழுத்து தான். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அதே போல் நான் முதலே சொன்ன மாதிரி இதுதான் கேணி. கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கேணியாகவே கிடச்சிருக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேலே அப்படியே கிடச்சிருக்குங்க. அதே போல் இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 அடியிலேருந்து 300 அடி நம்ம போர் போட்டாலே நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி கிடைக்கும். பின்னாடி வந்து பனைமரம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் தான். வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
அது வரைக்குமே வந்து நமக்கு வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வேறு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு தான் இப்போ இடத்த உழுது நமக்கு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த வரப்பு ஓரமாக இங்கிட்டு மிளகா செடிக்கு அங்கிட்டலாம் வந்து அவங்க அண்ணனோட இடம். அதே போல் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த கரை ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்குமே இங்கேருந்து அப்படியே கடைசி வரைக்குமே நமக்கு வந்து போகும். இன்றைக்கி ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து நம்ம சாலையூர் 4 ரோடு, கேதையரம்பூர், அதே போல் வந்து செம்படப்பட்டி, இந்த ஜோனில் வந்து இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.